அஸ்ஸலாமு அலைக்கும். உங்களை எல்லாரோடையும் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த கிளிப்பை நான் எடுத்திருந்தேன். என்னடா ஃபேஸ் மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு அப்படியே இந்த வந்துட்டு அப்படின்னு பார்க்காதீங்க. எனக்கு உண்மையிலே இந்த கேமரா முன்னுக்கு பேசுகிற அந்த என்ன சொல்கிறேன் ஃபுல் ஃபேஸ் காட்டி பேசுகிற அந்த ஸ்கில் எனக்கு இல்லை. ஃபஸ்ட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னன்னு சொன்னால் ஃபஸ்ட்டாக நான் சொல்லணுமே இந்த டெலிவரி பற்றி நிறைய பேர் என்ன டெலிவரி வரல சொணங்குது அப்படி இப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க. உண்மையிலே உங்களோட சைட்ல இருந்து பார்த்தா அது உண்மைதான். நீங்கள் போட்டோன்னே கிடைக்கிற மாதிரியான வசதியாக நான் வந்துட்டு செஞ்சுக்கணும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்துட்டு நாங்களும் இப்போ ஒரு ஸ்டார்ட் அப் தானே, அதை சுற்றி ஒரு நாளைக்கு ஒரு 100 ஆர்டர்ஸ் உங்களுக்கு தான் எங்களுக்கு அனுப்பல மாதிரி இருக்குது. அடுத்த ஆர்டர்ஸ் வந்துட்டு அடுத்த நாள் அப்படின்னு போகல. சில பேர் பார்சல் வந்துட்டு டிலே ஆகிற மாதிரி இருக்குது. இன்ஷால்லா மேக்ஸிமம் நான் ட்ரை பண்ணுவேன் என்ன பெஸ்ட்டை செய்கிறதுக்கு. அப்படின்னா கேட்டோடனே உங்களோட பார்சல் வந்துட்டு உங்களோட கையில் வந்து சேர்ற மாதிரி ஸ்டேபிளாக இன்ஷால்லா என்ன பிஸ்னஸை கொண்டு போகிறதுக்கு நான் என்ன பெஸ்ட்டை போடுவேன். அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் கட்டாயம் உங்களோட பார்சல் வந்துட்டு சேஃபாக உங்களோட கைக்கு வந்து சேரும். அது நான் ஷூர் பண்ணி செல்வேன். கொஞ்சம் லேட் ஆகினாலும் சேஃபாக வந்து சேரும். அடுத்தது நான் எப்போவுமே என் கஸ்டமர்ஸுக்கு செல்லுவேன் வந்துட்டு என் ஸ்டாக்கெல்லாம் நான் வந்து பல்காக ரெடி பண்ண மாட்டேன். ஒரு பேட்ச் செஞ்சு அது முடிஞ்சதுக்கு பிறகு தான் அடுத்த பேட்ச். அப்போ ஒவ்வொரு கிழமையும் நாங்கள் செய்வோம் எங்களோட ஸ்டாக் எல்லாம் செஞ்சு அது முடிஞ்ச பிறகு தான் அடுத்த கிழமை அடுத்த நியூ பேட்ச் அந்த மாதிரி. அப்போ சில டைம் வந்துட்டு நாங்கள் எதிர்பார்த்ததை விட டிமாண்ட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஸ்டாக் வந்துட்டு அவசரமாக முடிகிற மாதிரி ஆயிடும். அப்போ அந்த டைம் வர அந்த ஆர்டர்ஸ் சில பில் வந்துட்டு டிலே ஆகிற மாதிரி இருக்கும். அப்போ அதை கொஞ்சம் கிளியர் பண்ணிக்குவோம் அப்படின்னு நினச்சேன். அடுத்த முக்கியமாக இன்ஸ்டாவில் நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு அங்கே நீங்கள் ஸ்லிப் அனுப்பி அந்த மாதிரி அட்ரஸ் கொடுத்து அப்படி இன்ஸ்டாவில் ஒன்றுமே நீங்கள் வந்துட்டு அந்த ஆர்டர்ஸ் அங்கே பிளேஸ் பண்ண வேணும். வாட்ஸ்அப்பில் மட்டும் நீங்கள் ஆர்டர்ஸ் வந்துட்டு பிளேஸ் பண்ணிக்கோங்க. டீட்டெயில் வேணும்னா உங்களுக்கு கேட்கலும் இன்ஸ்டாவில். ஆனால் ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயம் வாட்ஸ்அப்பில் வந்துட்டு நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கணும். அடுத்தது நிறைய விஷயம் உங்களோட எல்லாரோடையும் பேசணும். இருந்தாலும் கொஞ்சம் அவசரமாக சொல்லிடுறேனே. முக்கியமாக வந்துட்டு எங்களை இந்த ஃபசா ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு நிறைய அந்த சில குறிப்பிட்ட ஏரியாஸ் நான் சொல்லிப்பேன். கொழும்பு, குருநாகலை, மாவனலா, குருணா, கண்டி அந்த மாதிரி நிறைய ஏரியாஸில் வந்துட்டு நிறைய கஸ்டமர் சீக்கிராங்க எடுக்கிற. அப்போ அதில் ஒரு ஸ்டோர் வேணும் அப்படின்னு நான் கேட்ட உடனே சப்ஸ்கிரைபர்ஸ் என் அன்பான சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு அப்படியே தாராளமாக ஸ்டோர்ஸ் வந்துட்டு தேடி தருவாங்க. இப்போ நான் வந்துட்டு அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறேன் சந்தோஷப்படுறேன். அவங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டுகிறேன். அப்படியே ரேண்டமாக பேசிட்டிக்கிறேன். என்ன சரி ஜாம் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் சாரி. மைக் பிடிச்சி பேசுகிறத விட இப்படி லைவாக பேச போல கொஞ்சம் கஷ்டமாய்க்குது. அடுத்தது வந்துட்டு அதை சுற்றி இந்த ஈஸ்டர்ன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் அனுப்புகிற சர்வீஸில் ஈஸ்டர்னுக்கு வந்துட்டு ஒரு 50 ரூபீஸ் கூட தான் வருது. அது தவிர நிறைய கஸ்டமர்ஸ் வந்துட்டு ஈஸ்டர்னுக்கு அங்கெல்லாம் ஜஃப்னா அந்த மாதிரி நிறைய ஏரியாஸில் வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ நான் பார்த்தேன் எனக்கு அங்கே ஒரு ஸ்டோர் ஒன்று உங்களுக்கு யார் சரி உங்களோட தெரிஞ்சவங்க மூலமாக சரி தேடி தந்தீங்க அப்படின்னு சொன்னால் கஸ்டமர்ஸுக்கு